பாதத்திலே நாம் ஒன்றாக கூடி வந்து ஆண்டவரை வழிபட இயலாத இந்த சூழலில் நாம் இருக்கும் இடங்களில் இருந்து இந்த காணொலி காட்சியின் வழியாக இத்தொழுகையிலே பங்கு கொண்டு கடவுளின் திருநாமத்தை மாட்சிமைப்படுத்துகின்ற இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் கல்லங்குழி சேகர சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். தந்தையாம் கடவுளாலும் அவருடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்துவனாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. வாருங்கள், தாழ்வணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கின ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். வேண்டுதல் செய்வோமாக. எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிற தந்தை, மைந்தன், தூயாவி என்னும் திரித்துவ கடவுளே, இந்த மாட்சிமையும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த புனிதமான ஓய்வு நாடன் காரைப்படுவதற்காய் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம், கடவுளை போற்றுகிறோம், ஆண்டவரை துதிக்கின்றோம். சுவாமி, கடந்து போன காலங்கள் வேலைகளை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். சிறப்பாக கடந்த ஒரு வார காலம் ஆண்டவர்களை பத்திரமாய் பராமரித்தீர், பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். எங்களுக்கு வாழ்வு தந்தீர், சுகம் தந்தீர், பலன் தந்தீர். ஆபத்து நாசமோசங்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி காத்து இந்த ஜீவனுள்ளோர் தேசத்தில் நீர் கிருபையாக எங்களை நடத்தி வருகின்ற இறைவனுடைய அன்பை, இறை அருளை நன்றி பெருக்கோடு நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். சுவாமி, நாங்கள் அத்தகைய ஒரு உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உலக அளவிலே கொள்ளை நோயின் மூலமாய் அனுதினமும் மடிந்து கொண்டிருக்கின்ற மக்களை கடவுளின் திருச்சமூகத்திலே வேதனையோடு நாங்கள் நினைக்கின்றோம். இந்த நோயினால் அனுதினமும் பாதிக்கப்படுகின்ற எண்ணிலடங்காத மக்களை வேதனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நினைக்கிறோம். ஆண்டவரே, இத்தகைய ஒரு பயங்கரமான உலக வாழ்விலும் ஆண்டவரே கைவிடாத கடவுளாய், கருணை நிறைந்த ஆண்டவராய், எங்கள் அடைக்கலமாய், எங்கள் பலனாய், எங்கள் துணையாய்
எங்கள் கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்ந்தெழுக்கும் எங்கள் வாழ்வை மரணத்திற்கும் விலக்கி காத்து நடத்துகின்ற ஆண்டவராய் நேரங்களை நடத்தி வருகின்றீர். சென்ற வாரத்தை கண்ட எங்களை ஒரு புதிய வாரத்தை காணவும் ஆண்டவரே, இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவரை நாங்கள் இணைந்து மாட்சிமைப்படுத்தவும் கடவுள் எங்களுக்கு அருள் செய்திருக்கின்றீர். நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையை கற்றுதாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். தொழுகையிலே பாடப்படுகின்ற பாடல்கள், வாசிக்கப்படுகின்ற இறை வார்த்தைகள், ஜபிக்கின்ற ஜப விண்ணப்பங்கள், தியானிக்கின்ற இறை வார்த்தைகள், இவைகள் அனைத்தும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைவதாக. இந்த தொழுகையிலே பங்கு கொள்கின்ற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த தொழுகையின் வழியாக ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் தருகின்ற இறை ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். எல்லா துதி, கனம், மகிமை அனைத்தை நாங்கள் உமக்கு படைக்கின்றோம். இவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளின் திருநாமமே மாட்சிமைக்காக. கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்திலே 56வது ஞான பாடலை நாம் இணைந்து படிப்போம். 56வது ஞான பாடல். கழிப்புடம் கூடுவோம், கர்த்தரை நாம் போற்றுவோம், அவர் தயை என்றைக்கும் தாசரோடு தங்கிடும் என்ற 56வது ஞான பாடல். வாசிக்கும்படியாக தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் அப்போஸ்தலனாகிய புனித பவுல் அடிகளார் ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடியவுள்ள வசனங்களில் அடங்கியிருக்கின்ற கடவுளின் திருவார்த்தைகளை வாசிக்க கவனமாக கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகின்ற திருமடல் 5வது அதிகாரம்
வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு வரப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒழுக்கப்படுத்தாது. அந்தியம் நாம் பலன் அற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் என்றார் என்பதை பாட முடிந்தது. தூய ஆவியே உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. Hallelujah, 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 oh, hallelujah, நாம் இன்றைய தினத்திலும் சற்று நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இதற்கு எடுத்துக்கொண்ட தலையங்கம் என்னவென்றால் ஒப்புரவின் மேன்மை. ஒப்புரவின் மேன்மை. சற்று நேரம் நாம் சிந்திப்பதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு வார காலமாக நீர் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தினத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்காக முற்படுகிறதை நீர் காண்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கிற இந்த வார்த்தைகளை நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஆசீர்வாதங்களை நீர் தந்தரல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொடுக்கிற அடியானை உடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். உடைய சட்டைகளை நீர் மறைத்துக் கொள்ளும். சுயம் என்னிலே வெளிப்படாதவாறு நீர் வெளிப்பட்டு
பேசுகிறவராய் நீர் செயல்பட வேண்டும் என்று இறைமைந்தனாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒப்புரவின் மேன்மை. ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின ஒரு வரமாக வேதத்திலே அழகாக கூறப்பட்டிருக்கிறது. ஒரு பழமொழி உண்டு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று ஒரு பழமொழி நாம் சொல்வதை நாம் அறிகிறோம். இந்த ஒற்றுமை என்பது நம்மை விட்டு கடந்து செல்லும், ஆனால் நம்மிடத்திலே ஒரு அன்பு அல்ல என்றால் ஒரு அக்கறை என்பது காணப்படாது. ஆனால் நாம் ஒப்புரவு நம்மிலே காணப்பட்டால் என்ன ஆகும் என்றால் தாழ்மை நம்மிடத்தில் காணப்படும் என்று பெரியவர்களின் ஒரு வாக்குறுதி. இதை நாம் திருமறையின் வாயிலாக நாம் பார்த்தோமே என்றால், எடுத்துக்காட்டாக ஈசாக்கின் குடும்ப வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், அவர்கள் யாக்கோபு, ஏசா. இந்த யாக்கோபு ஏசாவுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒற்றுமையற்ற ஒரு வாழ்க்கை காணப்படுகிறது, ஒரு ஒப்புரவு இல்லாத ஒரு வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் இந்த ஒப்புரவு இல்லாத காரணத்தினால் இருவரும் பிரிய வேண்டிய ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்கள் இந்த ஒப்புரவு அற்ற நிலைமையில் அவர்கள் பிரிந்து செல்கிறார்கள். இன்னுமாக ஆதியாகமம் 33வது அதிகாரம் இவ்வாறாக கூறுகிறது, 20 ஆண்டுகளுக்கு பின் இருவரும் இணைகிறார்கள். இணையும் போது உணர்ச்சியையும் உண்மையான ஒரு ஒப்புரதலையும் அவர்கள் பெறுகிறார்கள் என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். தூய பவுலடியார் இவ்வாறாக கூறுகிறார், ஒப்புரவு என்பது கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்புரவு என்று அவருடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒப்புரவு என்ற மேன்மை எவ்வாறு காணப்படுகிறது? நம்மிடத்திலேயே தாழ்மை காணப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சகோதர உறவில் மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நாம் ஒப்புரவுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த சூழல்களிலே நம்முடைய இல்லங்களிலே உள்ள நம்முடைய கூட பிறந்த சகோதரர்களை கூட நாம் ஒப்புரவு அற்றவர்களாய் நாம் செயல்படுகிறோம். ஏன் அவர்களோடு நாம் ஒப்புரவாக செயல்படாமல் இருக்கிறோம்? நம்முடைய குடும்பங்களிலே ஏன் ஒப்புரவற்ற தன்மை காணப்படுகிறது? ஏன் நம்மிடத்திலே ஒரு அன்பு காணப்படவில்லை? ஏன் நம்மிடத்திலே தாழ்மை காணப்படவில்லை என்று நாம் இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயத்திலுமானாலும் சரி, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலானாலும் சரி, ஒற்றுமை என்பது, ஒப்புரவு என்பது அற்றவர்களாக தான் நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை நாம் சகோதர உறவில் நாம் ஒப்புரவு அதிகமாக நம்மிலே காணப்படுமே என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகிறது? எப்படிப்பட்ட ஒப்புரவுடைய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு கிறிஸ்துவோடு உள்ள உறவை நாம் வர்த்திக்க கொண்டுமானால் நம்மிடத்திலே காணப்படும் முரட்டாட்டம், கோபம், பகைமை, பொறாமை என்ற இந்த தீய செயல்கள் நம்மை விட்டு கடந்து போகும் என்று பவுலடியார் கூறுகிறார். ஏனென்றால் பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், பவுலுடைய வாழ்க்கையிலும் இந்த பகை, பொறாமை, மற்றவர்களை புறங்கூறுதல் என்ற ஒரு தீய பழக்கம் பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் இந்த ஒப்புரவு என்ற தலையங்கத்தின் கீழாக அவர் செயல்படும் போது அவருடைய வாழ்க்கை ஆண்டவருடைய ஒரு ஒப்புரதிலேயே அவர் செயல்படுகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்புரதல் என்பது எவ்வாறு காணப்படுகிறது? இந்த ஒப்புரதலை மையமாக கொண்டு 3 தலையங்கத்தின் கீழாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கிறேன். முதலாவது தியாகம். ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 11வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று திருமறை கூறுகிறது. ஆண்டவருடைய தியாகத்தின் மூலமாக நாம் பிரிக்கப்பட்டிருக்கிற நாம் ஆண்டவருடைய தியாகத்தின் மூலமாக நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று திருமறை கூறுகிறது. எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையானது பாவமான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு பொறாமையுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை ஒரு தீமையான ஒரு காரியத்திலே செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்காக இரத்தம் சிந்தினதின் மூலமாக நாம் இந்த ஒப்புரவாக்குதலின் மூலமாக நாம் அவரோடு இணைந்து செயல்படுகிறோம். இன்றைய தினத்திலே, இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒப்புரமையை நாம் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாக உணர்வு என்பது
ஆண்டவரிடத்தில் மட்டுமல்ல நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் நம்மிடத்திலே தியாக உணர்வு காணப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தியாகம் என்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை அவர்களை பரிசுத்தப்படுத்துவது போன்றதுதான் இந்த தியாகம். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே மனிதர்களாகிய நம்மிடத்திலானாலும் சரி, கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலானாலும் சரி, நம்மிடத்திலே இந்த தியாக உணர்வு காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. உதாரணமாக நாம் பார்த்தோம் என்றால் நல்ல சமாரியனின் வாழ்க்கை. ஒரு மனிதன் சாலை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருக்கும் போது திருடர்களால் தாக்கப்பட்டு குற்றுயிராக அந்த சாலையிலே படுத்திருக்கிறார். ஆனால் அவரை தாண்டி 3 பேர் செல்கிறார்கள். முதலாவதாக 2 பேர் வருகிறவர்கள் அவரை பார்த்துவிட்டு ஒரு உதவியுமே செய்யாமல் கடந்து போகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் 3வதாக வருகிற நல்ல சமாரியனோ அந்த மனிதனை தொட்டு அந்த காயங்களை முதல் உதவி செய்து அவரை ஒரு தியாக உணர்வோடு பார்த்து அவருக்கு உதவி செய்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு காணப்படுகிறது? நாம் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்திலே மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நாம் அவர்களுக்கு தியாக உணர்வோடு அவர்களுக்கு உதவி செய்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தியாகத்தின் மூலமாக ஒப்புரவு என்ற மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். ஏனென்றால் மற்றவர்களை நாம் உபசரிக்கும் போதும் அவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போதும் ஒப்புரவு என்ற ஒரு தலையங்கம் அங்கே காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னுமாக ரத்தம் சிந்தவில்லை என்றால் மீட்பு இல்லை என்று இயேசு கிறிஸ்து மானிட பாவத்துக்காக தான் தியாகத்தோடு அவர் மரித்தார் என்று திருமறை கூறுகிறது. ஆனால் இன்று நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்காக நாம் இரத்த சாட்சியாக இருக்கிறோம், ஆண்டவருடைய ஒரு தியாக உணர்விலே நாம் இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதர்களிடத்திலே தியாகம் காணப்படுகிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். நம்மிடத்திலே இந்த தியாக உணர்வு காணப்படுமானால் ஆண்டவருடைய ஒரு ஒப்புரவிலும் நாம் செயல்பட முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக ரட்சிப்பு. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்கள், ஒப்புரவாக்கப்படுதலின் மூலம் நமக்கு என்னவாகும்? ரட்சிப்பு உண்டாகும் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த ரட்சிப்பை அநேக பேர் அலட்சியமாக பார்க்கிறது உண்டு. கிறிஸ்தவர்களாகிய நாம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரட்சிப்பு என்ற ஒரு தன்மையை நாம் கொண்டு செயல்பட வேண்டும். ரட்சிப்பின் மூலமாக ஆண்டவரை மற்றவர்களிடத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர்களிடத்திலே ஒரு ஒப்புரவு தன்மையை அவர்களிடத்திலே காட்டப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது? ரட்சிப்புள்ளதாக காணப்படுகிறதா, ரட்சிப்பு அற்றதாக காணப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் மூலமாக நம்மை உயர்ந்த ஒரு இடத்திற்கு கொண்டு போகும் என்று தூய பவுலடிகளார் கூறுகிறார். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் இயேசுவின் ஜீவனாலே ரட்சிப்பை அடைகிறோம் என்று நாம் பவுலடிகளார் கூறுகிறார். இயேசு உலகில் வாழ்ந்து போதித்து பாடுபட்டு அவர் மரித்த போது அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு நமக்கு ரட்சிப்பு அவர் வழங்குகிறார். ஆனால் நாம் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதிகமாக பாவங்களிலும் மற்றவர்களை புறங்கூறுதலிலும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறதிலும் நாம் செயல்படுகிறோம். ஆனால் இதை அனைத்தும் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் இந்த நாட்களிலும் நாம் இந்த கொடிய கொள்ளை நோயின் மூலமாக நாம் இல்லங்களிலே தங்கியிருக்கிறோம். நம்முடைய குடும்பத்திலே நாம் பார்ப்போம், நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஒப்புரவு அதில் காணப்படுகிறதா? இந்த ஒப்புரவு என்பது நம்முடைய குடும்பத்திலே காணப்படும் என்றால் நம்முடைய குடும்பத்திலே உள்ள அநேக பேர் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நாம் தினமும் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். இந்த காலகட்டங்களிலே நாம் ஆண்டவரை அதிகமாக நோக்கி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு எவ்வாறாக இந்த காலகட்டத்தில் காணப்படுகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 33:4 கூறுகிறது, ஏசாவும் யாக்கோபும் இடையில் ஒப்புரவு ஏற்பட்டதனால் பகை ஏற்படவில்லை என்று கூறுகிறது. ஆதியாகமம் 3:29 கூறுகிறது, 2 குமாரர்களும் சேர்ந்து தகப்பனை அடக்கம் பண்ணுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆதியாகமம் 36:7-8 கூறுகிறது,
ஏசாயா பெருந்தன்மையோடு நடந்ததின் மூலமாக பகை மறந்து பாசம் வெளியாகிறது என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் பார்ப்போம், கணவன் மனைவியானாலும் சரி, சகோதரர்களானாலும் சரி, பெற்றோர்களானாலும் சரி, நம்மிடத்திலே ஒப்புரவு எவ்வாறாக காணப்படுகிறது? நம்மிடத்திலே இந்த ஒப்புரவு காணப்பட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பாருங்கள், இந்த யாக்கோபு ஏசாவுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை இல்லை, ஒரு ஒப்புரவற்ற தன்மை அவர்களிடத்திலே காணப்பட்டது. போட்டி பொறாமையோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஒப்புரவாகும் போது அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக செயல்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம். இந்த ஏசா யாக்கோவை போல நாம் செயல்படுகிறோமா, இல்லை என்றால் நாம் எவ்வாறாக செயல்படுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு இந்த காலகட்டங்களிலே அதிகமாய் தந்திருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரை அளவுக்கு அதிகமாக தேடவும், அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஒப்புரவாக செயல்படவும், நாம் ஒரு ரட்சிப்பினை பெற்றுக் கொள்ளவும் இந்த காலகட்டங்களிலே நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்காக நாம் எவ்வாறாக செயல்படுகிறோம்? ஆண்டவருடைய ஒரு ரட்சிப்பை நாம் பெற்றுக் கொள்கிறோமா? அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து நாம் அந்த ரட்சிப்பின் பாத்திரத்துக்குள்ளாக நாம் செயல்படுகிறோமா? ஒரு ஒப்புரவின் மூலமாக அதில் நாம் காணப்படுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் ரட்சிப்பின் அனுபவத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாகவும் ஒரு ஒப்புரவுடைய ஒரு வாழ்க்கையாகவும் காணப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மூன்றாவதாக மேன்மை பாராட்டல். ரோமர் 5வது அதிகாரம் 11வது வசனம் கூறுகிறது, ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று கூறுகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அனைவரையும் ஒப்புரவாகி அவரது ஜீவனாலே வளர்ச்சி அடைய வாழும் ஒப்புரவின் மேன்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தூய பவுலடிகளார் கூறுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறாக காணப்படுகிறது? மற்றவரிடத்தை நாம் மேன்மை பாராட்டுதல் என்றதன் மூலமாக நம்மை நாமே மேன்மை பாராட்டுகிறோம், அல்ல என்றால் மற்றவர்களை நாம் மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் நம்மை உருவாக்கி நம்மை இவ்வளவு தூரம் வழிநடத்தின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் மேன்மை பாராட்டி மற்றவர்களிடத்திலே அல்லது ஆண்டவரை அறியாத ஒரு மக்கள் மத்தியிலே, ஒரு கூட்டத்தின் மத்தியிலே நாம் ஆண்டவரை பற்றி மேன்மை பாராட்டுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனை பற்றி மேன்மை பாராட்டுதல் என்று கூறுகிறார். தேவன் நமக்கு செய்யும் நன்மைகளை மற்றவர்களிடத்தில் மேன்மை பாராட்டும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது மட்டுமல்ல, ஆண்டவரை அறியாத மக்கள் கூட ஆண்டவரை அறிந்து கொண்டு ஒரு ஒப்புரதலின் மூலமாக அவர்கள் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளும் ஒரு நிலையாக ஏற்படும். ஆனால் நாம் எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நாம் கூறியிருக்கிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலே கூறுகிறார், நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அதை தைரியமாக வெளிப்படுத்துகிறார். இன்னுமாக சிமிர்னா சபை பேராயர் போலிகாப் தன்னை கொலை செய்ய ஆயத்தமாக இருந்தவர்கள் மத்தியிலே அவரை கொலை செய்ய அநேக பேர் வகை தேடினார்கள். அந்த கொலை செய்ய வந்தவர்கள் என்ன கூறுகிறார்களாம் என்றால், நீ கிறிஸ்துவை மறந்துவிட்டால் உண்மை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று அங்கு கூறுகிறார். ஆனால் இந்த பேராயர் என்ன செய்கிறார் என்றால், 46 வருடங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கிறேன், நான் ஆண்டவரை நான் விடமாட்டேன், ஆண்டவரை நான் ஒப்புரவின் மூலமாக நான் பற்றிக் கொள்வேன் என்று அங்கு கூறுகிறார். அதன் மூலமாக அவருடைய ரட்சிப்பின் வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது என்று நாம் அறிகிறோம். இது கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் மற்றவர்களுக்கு எவ்வாறாக எடுத்துக் கூறுகிறோம், ஆண்டவருடைய வழியிலே அவர்களை நாம் எவ்வாறாக நடத்துகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாமும் நம்மை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இந்த மேன்மை பாராட்டுதலில் எவ்வாறாக காணப்படுகிறோம், ஆண்டவருக்காக நாம் எவ்வாறாக செயல்படுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே
நம்மை மேன்மை பாராட்டுவதபடி ஆண்டவரின் நாமத்தை மற்றவர்களிடத்தில் மேன்மை பாராட்டி அவர்களை நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி செய்தால் அது ஒரு ஒப்புரவின் ஒரு உறவாக காணப்படுகிறது. எனவே ஒப்புரவின் மூலமாக நாம் தியாக உணர்வோடும் ரட்சிப்பின் மூலமாகவும் மேன்மை பாராட்டுவதன் மூலமாகவும் ஆண்டவர் நம்முடைய ஒப்புரவின் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் இருந்த இடத்திலே நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியும் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் தொழுகைக்கு நிறைவாக கீர்த்தனை பாடல் புஸ்தகத்திலே 307வது பாடலை பாடுவோம். தேனியின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே என்ற பாடல்.
வேண்டுதல் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த விளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த தொழுகையின் வழியாய் இறைவனுடைய திருநாம மாட்சிமை அடைய ஆண்டவர் அருள் தந்தபடியினால் கடவுளை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாய் உடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து மன்றாடுகின்றோம். உலகத்தினுடைய அமைதிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உலகம் முழுவதும் ஆளுகின்ற எல்லா மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற அந்த சமாதானத்தின் பாதையிலே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னேன். அந்த சமாதானத்தை இந்த உலகம் சொந்தமாக்கி கொண்டு வாழ ஆண்டவரே கடவுள் அருள் தர வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். உலக நாடுகளை எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். உள்நாட்டு குழப்பங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகள் உண்டு ஆண்டவரே. குறிப்பாக வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலே மிக கடுமையான பகைமை உணர்வு இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நினைக்கின்றோம். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலே எல்லை பிரச்சனை ஆண்டவரே பதற்றமான சூழலில் இருந்து கொண்டிருப்பதை கடவுள் அறிகின்றீர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே காஷ்மீர் எல்லை சம்பந்தமாக பதற்றமான சூழல் இருந்து கொண்டிருப்பதை கடவுள் அறிகின்றீர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில எல்லை பிரச்சனைகள் நீண்ட காலங்களாக இருந்து கொண்டிருப்பதை கடவுள் அறிகின்றீர். இவ்வளமாக அநேக இடங்களில் அநேக நாடுகளில் எல்லை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பகுதிகள் உண்டு ஆண்டவர். அந்த எல்லா நாடுகளையும் பகுதிகளையும் ஆண்டவருடைய பாத படியிலே நாங்கள் நினைக்கின்றோம். நீர் சமாதானத்தின் நிறைவனாய் இந்த உலகத்திலே வந்தீர். சமாதானத்தை கூறி அறிவிக்கின்ற ஆண்டவராக வந்தீர். சமாதானத்தை வாழ்ந்து காட்டுகின்ற ஆண்டவராக வந்தீர். சமாதானத்தை இந்த உலகத்திற்கு விட்டு செல்லுகின்ற ஆண்டவராகவும் வந்தீர். அந்த சமாதானத்தை இந்த உலகம் சொந்தமாக்கி கொண்டு அந்த சமாதானத்தின் பாதையிலே இந்த உலகமானது வாழ்ந்து முன்னேற ஆண்டவரே கடவுள் அருள் தர வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த கொரோனா கொள்ளை நோய் மூலமாய் அனுதினமும் பாதிக்கப்படுகின்ற மக்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நினைக்கிறோம். ஆண்டவரே, அனுதினமும் எத்தனையோ உயிர்கள் மடிந்து கொண்டிருப்பதை வேதனையோடு உடைய சமூகத்தில் சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த நோய் தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களது வட்டாரத்திலேயும் இந்த நோய் பரவுகின்ற ஒரு சூழல் இருந்து கொண்டிருப்பதை பாரத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட மக்கள் சுகமடைய ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். தங்களுக்கு அருமையான மக்களை இழந்து கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருக்கின்ற குடும்பங்கள் ஆண்டவர் தருகின்ற ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கடவுள் அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த கொடிய கொள்ளை நோய், இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற கொள்ளை நோய் ஒரு சங்கார தூதனை போல இந்த உலகத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொள்ளை நோயினுடைய பிடியிலிருந்து ஆண்டவரே இந்த உலகம் விடுவிக்கப்பட இறைவனுடைய இரக்கம் தேவை என்பதை திட்டமாக நம்புகிறோம். ஆண்டவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. குமாரன் உங்களுக்கு விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இறைவனுடைய திருவார்த்தை சொல்லுகின்ற வண்ணமாய் விடுதலையாளராய் இந்த உலகத்திலே வந்த ஆண்டவருடைய அந்த விடுதலை வாழ்வு இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும், எங்களது நாட்டிற்கு கிடைக்க வேண்டும், எங்களது தேசத்திற்கு கிடைக்க வேண்டும், எங்களது மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டும், மாவட்டத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு மன்றாடுகிறோம். பெரிய காரியங்களை செய்கின்ற ஆண்டவராய் கடவுள் செயலாற்ற வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இக்கட்டான சூழலிலும் ஆண்டவரே மிக பொறுப்போடு பணிவிடைகளை செய்கின்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள்,
இன்னும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரே உதவுகின்ற உழைக்கின்ற எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீண்ட மாதங்களாய் ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை கடவுள் அறிகின்றீர். பள்ளிக்கூடங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது, கல்லூரிகள் பூட்டப்பட்டிருக்கிறது, மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றார்கள். இத்தகைய ஒரு நிலையிலே ஆண்டவரே இந்த சூழலுக்கு இந்த சூழல் நிமித்தமாக மிகவும் அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலங்களிலே ஆண்டவர் உம்முடைய இரக்கத்தை தந்து இந்த சூழலில் இருந்து தேசமானது ஒரு முழுமையான விடுதலை வாழ்வை காண ஆண்டவரே கடவுள் அருள் தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடி நிற்கிறோம். எங்களது சபைக்காக ஜெபிக்கிறோம். சபையினுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கடந்த நாட்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு வேதனையோடு இருக்கின்ற குடும்பங்களை கடவுளுடைய சமூகத்திலே நினைக்கின்றோம். ஆண்டவரே அன்பான சகோதரர் சுனில் அவர்களை நினைக்கிறோம். தமது மகனுடைய மரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பத்தை ஆண்டவருடைய பாதபடியிலே தந்து நாங்கள் மன்றாடுகின்றோம். சகோதரர் அம்ரோஸ் அவர்களை நினைக்கிறோம். அவருடைய மரணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குடும்பத்தை கடவுளுடைய பாதத்திலே தருகின்றோம். கண்ணீரோடு வேதனையோடு கவலையோடு பாரத்தோடு கலங்கிக் கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆறுதலையும் உம்முடைய சமாதானத்தையும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். சபையினுடைய எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. முதிர்ந்த பெற்றோரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களுக்காக உழைக்கின்ற பெற்றோரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே தந்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. சின்னம் சிறு குழந்தைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப வயதில் இருக்கின்ற அன்பான பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. படிக்கின்ற பிள்ளைகள், உழைக்கின்ற மக்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சபை எல்லையில் இருந்து மிக தூரமான இடங்களிலே தங்கி தங்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுகின்ற எத்தனையோ மக்கள் உண்டு. ஆண்டவரே வெளி மாநிலங்களிலே இருக்கின்ற மக்கள் உண்டு, வெளிநாடுகளில் இருக்கின்ற மக்கள் உண்டு. இந்த எல்லா மக்களையும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவர் தமது மக்களை எல்லாம் பத்திரமாக காத்தருள வேண்டும். சுக நல செய்திகளை அவ்வப்போது நாங்கள் குடும்பத்திலே அறியவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழவும் ஆண்டவரே நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். சபையினுடைய ஏழை எளிய மக்களுக்காக நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே வாழ்விலே பல்வேறு தேவைகளோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற எத்தனையோ மக்கள் உண்டு. ஆண்டவரே ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், வாழ்விலே வாழ்வதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள், உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்போர், ஆண்டவரே தாய்மை அடைந்து விடுதலைக்காக காத்திருப்பவர்கள், இப்படிப்பட்ட இன்னும் எத்தனையோ தேவைகளோடு இருக்கின்ற எல்லா சபையினுடைய மக்களையும் ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் நினைக்கின்றோம். ஆண்டவரே தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற ஆண்டவராக கடவுள் செயலாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடி நிற்கின்றோம். ஆண்டவரே எங்களது சபையினுடைய உதவி போதகருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. சபைக்குழு அங்கத்தினர்கள், அவருடைய குடும்பத்தாரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையினுடைய பணியாளர்கள், அவருடைய குடும்பத்தாரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். குறிப்பாக கொரோனா நோயினால் ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் கேள்விப்படுகிறோம்.
ஆண்டவரே, கர்த்தர் கிருபையாய் இந்த மக்களுக்கு இறங்க வேண்டும். அவர்களுக்கு செய்யப்படுகின்ற மருத்துவ சிகிச்சை அது நல்ல பலனை தந்து ஒரு நல்ல செய்தியை நாங்கள் இந்த வட்டாரத்திலே அறிய ஆண்டவரே கடவுள் அருள் பெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றோம். இராணுவத்திலே, காவல்துறையிலே பணி செய்கின்ற மக்களை எல்லாம் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் நினைக்கின்றோம். ஒருவேளை பாதுகாப்பற்ற இடங்களிலும் நமது மக்கள் பணி செய்யும் போது ஆண்டவரே பாதுகாவலராய் செயலாற்ற வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். சிறப்பாக ஆண்டவரே படித்து நல்ல வெற்றிகளை பெற்று ஆண்டவருடைய மகாபரிய கிருபையினால் வேலையிலே சேர்ந்து தன்னுடைய முதல் மாத ஊதியத்தை ஆண்டவருடைய பாதத்திலே நன்றி பெருக்கோடு ஸ்தோத்திர காணிக்கையாக படைத்த அன்பான தம்பி ஆரோன் அவர்களை கடவுளுடைய பாதத்திலே நினைக்கின்றோம். அவன் மகனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையிலே இன்னும் மேலான உயர்வுகளை ஆசீர்வாதங்களை நமது மகன் ஒவ்வொருவன் வாழ்விலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்களை முழுமையாய் உடைய பாதத்திலே கருகின்றோம். இந்த காணொலி காட்சி மூலமாக இந்த தொழுகையிலே பங்கு கொண்ட எல்லா இறைமக்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலி காட்சி வழியாய் இந்த தொழுகை அமைய காரணமாக இருக்கின்ற அன்பான சபைக்குழு அங்கத்தினர்கள், தம்பிமார்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஒரு மாதத்தினுடைய கடைசி பகுதிக்கு நேராக ஆண்டவரங்களை நடத்துகின்றீர். ஆண்டவரே, இந்த மாதம் முழுக்க ஆண்டவரால் நாங்கள் நடத்துதலை பெற்று வருகின்ற புதிய மாதத்திலே நாங்கள் பிரவேசிக்கவும், புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மாதமாக எங்களுக்கு அமையவும் ஆண்டவர் அருள் தார். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதபடியிலே முழுமையாக நாங்கள் தருகின்றோம். உம்முடைய இரக்கமுள்ள கருணைக்கும் பராமரிப்பிற்கும் வழிநடத்துவதற்கும் எங்களை நாங்கள் கையளிக்கிறோம். கிறிஸ்தேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆட்சி கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் நீங்காத உறவும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.